ஏம்மா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? சாமியாரே, நான் சொல்லுறது கேளு. என்னங்கய்யா சொல்றீங்க? நீங்க என் மருமவன் சொல்லிட்டு என் மோளை பத்தியில எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? நான் சொன்ன ஆளுதான் இதுக்கு எல்லாமே காரணம். என்னது சொல்லி கொடுத்தாங்களா? யார் உனக்கு சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி? கிளவி, சாமியார் போட்டு கொடுத்துருவான் போல. நடுவுல பூந்து குட்டிய குழப்பு. இருட்டி, நானே என்ன சொல்லுன்னு தெரியாம தான் முடிச்சுக்கிருக்கேன். அவன்கிட்ட சொல்லுவேன் இரு. எங்க பாத்தீங்களா, யாரோ சொல்லி கொடுத்து இவர் அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காராம். நான் அப்பமே சொன்னல, இங்க நடக்கிறது எல்லாமே தப்பாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முட்டியில பாருங்க, ஏதோ ஸ்கூல் படிக்கிற போற பொண்ணு யாரோ அந்த 2 கண்ணு, மூக்கு, உடம்பு, வாய், இதுல வேற சிலுவைய போட்டா மாதிரி கைய வர வளைஞ்சு வச்சிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்தா சூனிய வைக்கா மாதிரியே இருக்கு உங்களுக்கு. கரெக்ட் சின்ன பொண்ணே. ஏம்மா இது எல்லாமே நாடகம் தான். இந்த சாமியாரி போலி சாமியாரா தான் இருக்கான். கிளவி, எதையாச்சும் சொல்லி சமாளி. எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏலே சின்னதர, அவரு அதை சொல்லல. சாமி மேல இருந்து அவருக்கு சொல்லுது. அததான் நான் சொல்லி கொடுத்தா மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானே சாமி? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட், அப்படிதான். என்னங்க, இதுல ஏதோ எனக்கு குழப்பம் இருக்கா மாதிரியே இருக்கு. நீங்க போலீஸுக்கு போன் பண்ணுங்க. என்னது போலீஸா? இங்க பாருங்க, போலீஸ்ன்னு அந்த சாமியார் பயப்படுறாரு. யோ, இப்ப எல்லாம் உண்மையை சொல்றியா இல்லன்னா போலீஸுக்கு போன பண்ணவா? அவகிட்ட என்னல பேச்சு சின்னதர? அவனை இந்த சைடு இழுத்து போடு. நான் மிதிக்கிற மிதியில அவன் தானே உண்மையை சொல்லுவான். குடும்பமா சேர்ந்து கும்மி அடிச்சிருவாங்க போல இருக்கியா? உண்மையை ஒத்துப்போம். கிளவி, அவன் உண்மையை சொன்னா நம்ம வீட்டுல என்ன கொன்னு போட்டுருவாங்க. நம்ம வீட்டுல இல்லடி, உன் வீட்டுல. ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம் அது. ஏதாச்சும் பண்ணுடி கிளவி. இவ ஒருத்தி, இவளை நம்பி வந்ததுக்கு இவ அடி வாங்க வச்சிருவா போலயே. சாமியாரே, சொல்லுறத கேளு. ஐயோ, என்னத சொல்லுன்னு தெரியலையா? எதையாச்சும் சொல்லி சமாளியா கொடுத்த காசுக்கு. ஐடியா, அந்த பொண்ணு தான் சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாத்தி போடு சீக்கிரம். சரிம்மா, நீ சொன்ன மாதிரி சொல்லிடுறேன். அங்க என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? டக்குன்னு இப்ப சொல்றியா இல்லன்னா போலீஸுக்கு போன பண்ணவா? என்னங்க, இது சரிப்பட்டு வராது. நீங்க போலீஸுக்கு போன பண்ணுங்க. சரி சின்ன பண்ணி, இரு, நான் போலீஸுக்கு போன் பண்றேன். ஐயோ ஐயோ தம்பி, வேண்டாம். எனக்கு சொன்னது இப்படி செய்ய சொல்லி சொன்னது வேற யாரும் இல்ல. அதோ நிக்காங்களே இந்த சுடிதார் போட்டு, இந்த பொண்ணுதான். அடி பாவி கிளவி, பொண்ணுன்னு சொன்னியா? எந்த பொண்ணுன்னு சொன்னியா? அவன் என்ன மாட்டி விட்டுட்டானே. இனி எங்க அம்மகாரி என்ன சும்மா விட மாட்டா. அம்மா, இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவன் பொய் சொல்றான், நீ நம்பாத. எத்தே, எனக்கு முன்னாடியே தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராதிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பொறுமையா இருந்து பார்த்தேன். பாருங்க, இதுக்கு மேல நீங்க ஒரு முடிவு சொல்லனா நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிருவேன். ஆமாமா. ஏய் சாமியாரே, உன்னை நம்பி வந்ததுக்கு எல்லாரும் ஓரமா போய் நில்லுங்க. நம்ம இங்க இருந்தானா நம்மளுக்கு அடி விழும். நம்ம எஸ்கே போயிட வேண்டியதான். எஸ்கே. சின்ன பண்ணி வா, நம்ம போவோம். இனி எங்க அம்மா பாத்துப்பா. என்ன விட்டு பேராதனே. என்ன தாபத்தனே. அதுவும் சரிதான், வாங்க. நம்மள ஓடிட வேண்டியதான். எங்க போய் ஓட இரு. எம்மா தெரியாம பண்ணிட்டு விடுமா. எங்க போனா விட மாட்டேன். இன்னைக்கு அப்படிதான். எம்மா, நான் சும்மாதான் கடந்தேன். எல்லாத்துக்கும் காரணமான சாமியாரு தான். அவன் சொன்னா உனக்கு எங்கடி புத்தி போச்சு? எம்மா, தெரியாம பண்ணிட்டு விட்டுருமா. இன்னைக்கு சும்மா விடுறதா இல்ல. எங்கடி ஓடுற இரு. இப்படியாச்சும் எஸ்கே பேர வேண்டியதான். சரி போ, வீட்டுக்கு வந்து உனக்கு இருக்கு உலக்கடி. என்னது உலக்கையா? இங்க பாருமா, உன் முக தான் எனக்கு இப்படி சொல்ல சொன்னா, அதனாலதான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்ல, நான் உண்மையான சாமியார் தான். நான் போலி சாமியார்லாம் இல்ல பாத்துக்கோ. அதுக்கப்புறம் நான் சூனியம் வச்சு விட்டுறேன் உனக்கு. சூனியமா வைக்கிற சூனியம் வைக்கலாம்பா. இங்க பாருமா, ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு விட்டுருமா. எங்க வந்து யார்கிட்ட நீங்க இந்த மாதிரி பண்ணுவியா? எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் பண்ண மாட்டேன். தெரியாம பண்ணிட்டு விட்டுருமா. ஓடிடு, இங்க இருக்காத ஓடிடு. அம்மா கிளவியா இத? என்னையா சொன்ன? என்ன பார்த்து கிளவி? நான் அதோ வர இரு. ஐயா, உனக்கு இருக்குடி நாத்து. வீட்டுக்கு வர உன்னை சாத்த.